ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை டாக்ஸிக் லவ்வோட நெக்ஸ்ட் பாட்டாக தான் எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நாம் அப்படியே பாட்டில் அப்போல்லாம் நான் பேசுகிற வாடி அடோடு பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ள போகலாம். சரி, ஓகே கூடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மவுட்டை ஓப்பன் பண்ணுவாரா, அந்த மாதிரி ஓப்பன் பண்ணோம். டேக் அந்த ஃபுட்டை எல்லாத்தையுமே நம்ம ஜங்குக்கு ஃபீட் பண்ணி விட்றது. இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டோம். அந்த ஃபுட்டை நம்ம டேக்கு சுத்தமாக பிடிக்கல, இருந்தாலும் என்ன செய்ய அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஐஸை க்ரீப்பாக க்ளோஸ் பண்ணபடி ஜொங்கு கொடுக்குற ஃபுட்டை மட்டுத்தையுமே நம்ம டே சாப்பிட்றாரு. டே இந்த மாதிரி சாப்பிட்றமோ மட்டும் பார்த்துட்டு நம்ம ஜொங்குக்கு சிரிப்பு வருது. இருந்தாலும் சிரிப்பை மட்டுட்டு கண்ட்ரோல் பண்ணபடி ஃபுட்டை சாப்பிட்டுட்டு மெடிசன் எல்லாத்தையும் போட்டுட்டு டேயை பொறுமையாக பெட்டில் படுக்க வச்சுட்டு டேயோட வேற சாஃப்டாக ரப் பண்ணபடி இன்னைக்கு நீ காலேஜுக்கெலாம் போக வேண்டாம், ஃபீவர் நார்மலாகட்டும், ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே பக்கத்துலேயே உட்காந்துருந்து டேயோட ஆன்சர் ஹோல்ட் பண்ணபடி என்னெல்லாமோ நிறைய பேசிக்கிட்டே இருந்தவர். மெடிசன் போட்ட அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம டே நல்லா ஸ்லீப் ஆகிருந்துருப்பாரு. டே அப்படியே பொறுமையாக பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக டேயை கவர் பண்ணபடி டேயோட ஃபோர்கெட்லேயே கிஸ் பண்ணிவிட்டு நான் அமைதியை ஸ்லீப் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே வந்தால் ஜங்குக்கோட மாம்டா டே என்னடா பண்ணுறான் அப்படிங்கிற மாரி கேட்கவும், அவன் மெடிசன்லாம் போட்டாம்ல மேம், நல்லா டயர்டில் ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்கான். ஆஃப்டர்நூன் கண்டிப்பாக அவன் வந்து அடம் பிடிப்பான், அதை சாப்பிட மாட்டேன் இதை சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவான். அவன் அடம் பிடிக்கிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் ஃபுட்டை கரெக்டாக கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மெடிசன் எல்லாத்தையுமே டேபிளில் வச்சுருக்கேங்கிற மாதிரியும் சொல்லிவிட்டு ஜிமினா டேயை பார்க்கறதுக்கு ஹவுஸுக்கு வருமா, உங்களால் டேக்கு ஃபுட்டை கொடுக்க முடியலன்னா ஜிமினாட்டா கொடுங்க, ஜிமினா பார்த்துப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு நேராக ஒர்க்குக்கு கிளம்புவாரா. இந்த மாதிரி கிளம்புனா ஜங்குக்கு சொன்ன மாதிரி ஜிமினா இன்னைக்கு காலேஜுக்கு போகாமல் நேராக டேயை பார்க்கறதுக்காக ஹவுஸ்க்கு தான் வந்துருக்காரு. டே இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை அதே ரூமுக்குள்ளே உட்காந்துருந்து நம்ம ஜிமினா நோட் பண்ணிகிட்டே இருப்பார். இந்த தியா பண்ண மூமெண்ட்டில் என் டேக்கு ஃபீவரே வந்துருச்சு, அவளை கண்டிப்பாக நான் சும்மாவே விட மாட்டேனுங்கிற மாதிரி நம்ம ஜிமினா ரிவெஞ்ச் எடுக்கிற அளவுக்குலாம் திங்க் பண்ணுறாரு. இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருந்தேன். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி அப்படியே ஒரு 2 days கிட்ட போகுது. 2 days மூவ் ஆச்சு. நம்ம டேயோட டொமாக்ஸில் இருக்க பேபிக்கு இப்போ 6 months ஆயிடுச்சு. இப்போ செக்கப்புக்காக நம்ம ஜொங்கு கூட நம்ம டே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருக்காரு. அதே ஹாஸ்பிட்டலில் தான் நம்ம யூமினுமே இருக்காங்க. நம்ம ஜிமினாவோட ஹேண்ட்ஸில் ஹெட்லாம் லைட்டாக கட்டு போட்டிருப்பாங்களே, அந்த இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு செக்கப், நார்மல் செக்கப்புக்காக வந்திருப்பாங்க. அந்த மாதிரி வந்துருந்தேன். இப்போ 4 பாய்ஸுமே ஒரே பிளேஸில் உட்காந்துருக்காங்களா, அந்த மாதிரி உட்காந்துருந்தேன். இப்போ டேயோட நேமை சொல்லி கூப்பிட்ற மூமெண்ட்டுக்கு சரிடா நான் டே கூட்டிகிட்டு வரேன், டே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே அங்கேருந்து நம்ம ஜொங்கு கூட்டிகிட்டு போய் செக்கப் பண்ணுறாராம். இந்த மாதிரி செக்கப் பண்ணால் டேயோட பேபி ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு பேபி ரொம்ப ஹெல்த்தாக இருக்குது, மாமுமே நல்லா ஹெல்த்தாக தான் இருக்காங்க, இன்னுமே நாங்கள் கொடுத்த மெடிசின்ஸ் நாங்கள் சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ 6 months ஆயிடுச்சுல, இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டே வந்து எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி, அப்புறம் ஈவினிங் இல்லை மார்னிங் எப்போவாவது கொஞ்சம் வாக் போடுற மாதிரிலாம் நிறைய ஒர்க் பண்ணுங்க. அப்படின்னா பேபி வந்து போட் ஆக சொல்ல ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படி இப்படிங்கிற மாதிரி. 6 monthsக்கு மேலே ஆயிடுச்சு, இனி வந்துட்டு நார்மலாக மற்ற ஒர்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணலாம், அவர் இன்னும் கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த மாதிரி நம்ம டாக்டர் நிறைய நம்ம ஜொங்குக்கிட்ட சொல்லுவாங்களா, இந்த மாதிரி சொன்னோம். எல்லாத்தையுமே நம்ம ஜொங்கு கேட்டுட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையுமே நோட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ரூமை விட்டுட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்தால் ஜிமினாவே அந்த கட்டை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு வெளியே வராரு. ஜிமினாவோட ஹேண்ட்ஸு அப்புறம் லைட்டாக லெக்கில் அப்புறம் ஹெட்லலாம் எல்லாம் நார்மலானதை பார்த்துட்டு டே வந்து ஜிமினா கிட்டே இப்போ உனக்கு எங்கேயும் வலிக்கல, எல்லாம் சரியாயிட்டுன்னு டாக்டர் சொல்லிட்டாரா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எல்லாமே நார்மலாகிட்டா, இனி எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைங்க, இனி நான் ஃப்ரீயாகவே இருக்கலாமா, கட்டெல்லாம் போடாண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா ரொம்ப ஹாப்பியானா. இப்போ ஆஃப்டர்நூன் ஒரு 2 o'clock தானே அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட நோட் பண்ணுவாரா. சரி ஓகே நம்ம 4 மெம்பர்ஸும் மூவி பார்க்க போகலாம், மூவி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நைட்டு டின்னரை சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறது கேட்டுட்டு செம்ம ஹாப்பியாகி ஜங்குக் கூட சீக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு வாங்க வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவோட ஹேண்ட்ஸை ஒரு பக்கம் பிடிச்சா இன்னொரு ஹேண்ட்ஸை வச்சு ஜங்குக்கு பிடிச்சிட்டு இழுத்துட்டு போகிறாரு. இந்த மாதிரி இழுத்துட்டு போனோம். நம்ம பாய்ஸஸ் 3 மெம்பர்ஸும் சிரிச்சபடியே நம்ம டே கூட போவாங்களா, அந்த மாதிரி போனோம். கரெக்டாக நம்ம ஜங்குக்கு டே சுகா ஜிமினா 4 மெம்பர்ஸும் பைக்கில் சிரிச்சபடி பேசிக்கிட்டே கிராஸ் ஆகி போகிற மூமெண்ட்டை அதே ரோட்டில் காரில் உட்காந்துருக்கிற தியா நோட் பண்ணுறான். காலேஜ் நேரத்தில் காலேஜுக்கு போகிறத விட்டுப்புட்டு இவன் 2 பேரும் கம்பெனி ஒர்க்குக்கு போகிறத விட்டுப்புட்டு
4 மெம்பர்ஸும் எங்கே போகிறானுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி தியா திங்க் பண்ணிவிட்டு அவள் ஏதோ ஒரு ஒர்க்குக்கு போனவ அந்த ஒர்க்கை பிரேக் பண்ணிவிட்டு நம்ம பாய்ஸஸை ஃபாலோ பண்ணுறான். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் ஒரு பெரிய மால் மாதிரி தான் இருக்குது. அந்த மாலில் கொண்டு வந்து பைக்கை விட்டுட்டு நேராக நம்ம பாய்ஸஸ் உள்ளே என்ட்ராகி மாலில் மூவி போட்டதுக்கு இன்னும் ஒரு 1/2 இருக்குது. நம்ம ஏதாவது திங்ஸஸ் வாங்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அப்படி ஒரு ஷாப்புக்குள்ளே போய் நிறைய டாய்ஸு, குட்டி குட்டி சில்ட்ரன்ஸோட பிக்ஸு அப்படிங்கிற மாதிரி நிறைய திங்ஸஸை எடுக்கிறாரு. நம்ம ஜங்குக்கு வந்து பேபி ஆல்ரெடி நிறைய வாங்கி வச்சுருக்கேன் இன்னுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். ஏன் இப்படிலாம் சொல்கிற, நான் வாங்கி வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதை வாங்கட்டா அதை வாங்கட்டா டைகர் பொம்மையை வாங்கிட்டா லயனை வாங்கட்டாங்கிற மாதிரி சொல்லி ஒவ்வொன்றையும் எடுத்து பட்டுட்டு இருப்பாரு. அந்த மாதிரி எடுத்து பட்டுட்டு இருந்தா அந்த பிளேஸில் ஜிமினா வந்து நிற்பாரான்னு வேணாம். அதே பிளேஸில் ஸ்னேக்ஸ் இருக்குல்ல, ஸ்னேக்ஸோட டாய் பொம்மை இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம ஜிமினாவை லைட்டாக கதற விடணுங்கிற மாதிரி நம்ம டிங்கிங் வந்துருச்சு போலிக்கும். இந்த மாதிரி டிங்கிங் வந்த மூமெண்ட்டுக்கு அந்த டாய் பொம்மையை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நம்ம ஜிமினா கிட்ட பேசுகிற மாதிரியே பேசிட்டு ஜிமினாவோட நெக்கில் போட்டு விட்டுட்டு நம்மகிட்ட எங்கே 2 பேர் வர அந்த மாதிரி போனால் நம்ம சுகர் இந்த மூமெண்ட்டை பட்டுட்டு ஷாக் ஆகி இந்த ஜிமினா இன்னும் இதை கவனிக்கலையாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவை நோட் பண்ணேன். ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட்ஸ்க்கு மேலேடா நெக்கில் என்னடா கிடக்குதுங்கிற மாதிரி அது அப்படியே ஹேண்ட்ஸில் பிடிச்சு அது ஸ்னேக் பொம்மையா அவருக்கு டக்குன்னு அது டாய் மாதிரி தெரியல. அது வந்து ஸ்னேக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அட தூக்கி வீசிட்டு கதறி ஆள்றாரு. ஸ்னேக்குன்ட்டு இந்த மாதிரி கதறி ஆள்ற மூமெண்ட்டை பட்டு நம்ம டேக்கு ஒரே சிரிப்பு. இந்த மாதிரி சிரிச்சா நம்ம ஜங்குக்கு தான் ஏன் பேபி இப்போ மட்டும் உன் ஃப்ரெண்டை இந்த மாதிரி பண்ணுற இந்த ஜங்குக்கு உனக்கு தெரியாது. அவன் இப்போ நான் பேபி டொமாக்ஸில் வச்சுருக்க போய் தான் அவன் ஃப்ரீ பண்ணி விட்டுருக்கான். இல்லைன்னா இந்த ஹோல் ஒர்க்கே அவன் எனக்கு தான் பண்ணுவான். நான் தான் இந்த பிளேஸில் இப்படி கட்டிக்கிட்டு நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டே சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸில் நீங்கள் 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சுகாவும் நம்ம வீமீனை நோட் பண்ணாட்டையாங்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினை திரும்பி நின்று நம்மகிட்டே பட்டு கட்டு வரா அந்த மாதிரி கட்டுனா டாய் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் தேவையில்லாமல் ப்ராப்ளம் பண்ணேன்னு வச்சுக்கோங்க அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அந்த மாதிரி சொன்னோம் 3 பாய்ஸஸுக்கும் பயங்கரமாக சிரிப்பு வருமா. அந்த மாதிரி சிரிச்சா டாய்ஸ்லாம் வாங்கி வச்சு சரி டைம் ஆயிடுச்சு வாங்க மூவி பார்க்க போகலான்ங்கிற மாதிரி போனோம். இந்த மாதிரி 4 மெம்பர்ஸும் ஜாலியாக இருக்கிற அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணபடியும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் இப்போ மூவி பார்க்குற பிளேஸில் 4 மெம்பர்ஸும் ஒரே லைனில் இருக்க சீட்டில் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. சுகா ஜிமினா பக்கத்தில் டே பக்கத்தில் ஜங்குக் இந்த பொசிஷனில் உட்காந்தா அவங்க சீட்டுக்கு பேக் சைடில் ஒரு 3-2 ரோலில் 3 இல்லை 2 அதுக்கு அப்புறம் உள்ள ஒரு ரோலில் தியா வந்து உட்காந்துருக்கா. அந்த மாதிரி உட்காந்துருந்தேன். இப்போ அப்படியே மூவிலாம் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி மூவி ஸ்டார்ட் ஆனால் மூவி வந்து ஏதோ ஹாரர் மூவிக்கெலாம் வந்திருக்காங்க. நார்மல் மூவிலாம் பார்க்காம ஹாரர் மூவிக்கு வந்துட்டு ஹாரரில் அந்த கோஸ்ட் வர அந்த மூமெண்ட்டுக்கெல்லாம் ஜிமினா அப்படியே நம்ம சுகாவோட ஃபேஸை கப் பண்ணபடி இவர் கட்டி அழுறாரு. இந்த மாதிரி அழுதா நம்ம சுகாடா உனக்கு பயமாக இருந்தால் உன் ஃபேஸை தானடா கவர் பண்ணிவிட்டு கத்தி அழணும் ஏன் ஃபேஸை கவர் பண்ணிக்கிட்டு கத்துற அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்டான். இல்லை சுகா நீ கோஸ்ட்டை பார்த்து பயந்துருவல்ல அதான் உன் ஃபேஸை கவர் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் நம்ம சுகாவுக்கு சிரிப்பு வருது. அப்படி ஜிமினாவோட ஆன்சர் எடுத்து விட்டு ஆமாம் ஜிமினா கோஸ்ட்டுன்னா டக்குன்னு முன்னாடி என்றானா நான் ரொம்ப பயந்துருவேன். நெக்ஸ்ட் டைம் கோஸ்ட் வரச்சில் கண்டிப்பாக நான் உன் ஃபேஸை ஹோல்ட் பண்ணி கவர் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்லுவாரா. ஆனால் நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். என்ன பிளான் கோஸ்ட் வரட்டு நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் கோஸ்ட்டு எப்பண்டா வருங்கிற மாதிரி நம்ம ஜிமினா வெயிட் பண்ணுவாரா. அந்த மாதிரி வெயிட் பண்ணாமல் கோஸ்ட்டு கரெக்டாக என்ட்ராகிற மூமெண்ட்டை பட்டுட்டு ஜிமினா நம்ம சுகாவோட ஃபேஸை ஹோல்ட் பண்ணி ஃபேஸை மறைக்க வந்தா ஜிமினாவோட ஹெட்டை கிரிப்பாக பிடிச்சி நம்ம சுகா கிஸ் பண்ணிடுவார். சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவுக்கு 2-3 அடிலாம் விழுது. இந்த மாதிரி அடித்தா நம்ம சுகா பயங்கரமாகவே லிப்ளாக் பண்ணுறாரு. அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு இனி கோஸ்ட் எத்தனை டைம் வருதோ அத்தனை டைம் நான் இதை தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. அந்த மாதிரி சொன்னோம் சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா ஷையான பொசிஷன்லேயே இவன் கூட வந்து மூவி பார்க்க வந்த பற்றியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆப்போசிட் பக்கமாக திரும்பி உட்காந்தான்.
நம்ம யூமின் இந்த மாதிரி இருந்தால் நான் அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம டேக்குக்கோட பொசிஷனை பட்டு நம்ம ஜிமினா ஷாக் ஆகிறாரு. ஜங்குக்கோட டைஸில் வந்து நம்ம டே உட்காந்துட்டு கோஸ்ட் வர சொல்லலாம் நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணபடி கோஸ்ட்டுன்னு கட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி கட்டிட்டு இருந்தா ஏன்டா உன் சீட்டில் இருந்து கோஸ்ட்டுன்னு கத்துனா கத்த முடியாதாங்க, உன் ஹஸ்பண்டோட டைஸில் என்னடா பண்ணிகிட்டு இருக்கானுங்கிற மாதிரி நம்ம ஜிமினா நம்ம டே நோட் பண்ணோம். இந்த மாதிரி டைஸில் வந்து உட்காந்துருந்த பொசிஷனுக்கு ஜங்குக்கு லைட்டாக ஹக் பண்ணபடியே கோஸ்ட் வருது. ஜங்குக்கு இந்த மூவிக்கு கூட்டு வருவேன், உனக்கு ஃபீலிங்ஸே இல்லை பலுக்கு, ஒரு ரொமான்டிக் மூவிக்கு கூட்டு வந்துருக்கலாம்ல பேபி. அந்த மூவிக்கெலாம் வந்து அவங்க நல்லா ரொமான்ஸ் பண்ணுவாங்க, அப்புறம் எனக்கு மூடு சேஞ்ச் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. போ ஜங்குக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அடிக்கிறாரு. இந்த மாதிரி அடித்தா நம்ம ஜிமினாவுக்கு சிரிப்பாக வருது. இப்போ அப்படியே மூவி பார்த்துட்ருக்க அந்த மூமெண்ட்டுக்கு ஹாரர் மூவியாக இருந்தாலும் நாங்கள் அதில் கொஞ்சோண்டு ரொமான்ஸ் வச்சுருப்போனுங்கிற மாதிரி குட்டியாக ஒரு ரொமான்ஸ் சீனை வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இந்த ரொமான்ஸ் சீனை பார்த்துட்டு நம்ம சுகாடா அப்படியே ஜிமினா பக்கம் திரும்பினா வேண்டாம் ப்ளே பண்ணாத, பேக் சைட்லேயும் ஃப்ரண்ட் சைட்லேயும் நிறைய பசங்க இருக்காங்க, ஏன்டா அப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஜிமினா சுகாவை பார்த்து திட்டிகிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி திட்டினோம். இந்த மாதிரி அங்கே வர அந்த ரொமான்ஸ் சீனை பார்த்துட்டு 6 மந்த்துக்கு மேலே ஆச்சா அந்த மூமெண்ட்டுக்கு பேபி டொமக்ஸில் இருந்ததுக்கப்புறம் நம்ம ஜங்குக்கு நம்ம டேக்கிட்ட ப்ளேலாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாரா. அந்த மூமெண்ட்டில் இந்த மூமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு நம்மகிட்டே ரொம்ப ஒரு மாதிரி ஷை ஆகி அப்படியே ஜங்குக்கோட ஃபேஸை பார்த்தா நம்ம ஜங்குக்குமே இப்போவே டேக்கி கிஸ் பண்ணுறோங்கிற ஃபீல் வருது. பட்டு அதை கண்ட்ரோல் பண்ணபடி டேயை பார்க்காதபடி மூவியை பார்க்குற மாதிரி இப்போ பாரு அந்த மாதிரி பார்த்தேன். நம்மகிட்டே அப்படி ஷையான பொசிஷன்லேயே ஜங்குக்கை பார்த்தா மூவியை வரப்பாக உட்காந்தபடி பார்த்துட்டு இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு டேய் தான் ஜங்குக்கிட்ட க்ளோஸாக வந்து ஜங்கு கூட லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி கிஸ் பண்ணேன். ஜங்குக்கு அப்படியே ஷாக் ரியாக்ஷனில் நம்ம டே நோட் பண்ணால் அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம கிஸ் பண்ணி எவ்வளோ டேஸ் ஆயிடுச்சு தெரியுமா, நான் கிஸ் பண்ண சொல்ல ப்ரீத் பண்ண கஷ்டப்படுவேன் தானே, நீ எனக்கு கிஸ் கூட இப்போ பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேய் ஷையில் நம்ம ஜங்கு கூட ஜஸ்டில் ஃபேஸை வச்சபடி ஷையாக வர அந்த மாதிரி ஷையாக நம்ம டே வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல, இல்லாட்டி கொஞ்சம் அவருக்கு ப்ரீத் பண்ணுற மாதிரி வர மாதிரி ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணக்கூடாதுன்னு இருப்பாங்க. எங்கே நம்ம கிஸ் பண்ண போய் நம்ம டேக்கி நார்மலாக கிஸ் பண்ணாலே ப்ரீத் பண்ண முடியல ஜங்குக்குன்னு அடிப்பார். இந்த மாதிரி பொசிஷனில் கிஸ் பண்ண போய் ஏதாவது டேக் ஆயிருமோனுங்கிற பயத்தில் டேட்டை ரூடாலாம் இந்த மாதிரி ப்ளே பண்ணிட்டு இருக்க மாட்டார். ஃபீலிங்ஸே வந்துருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பார். இந்த மாதிரி டேயை கிஸ் பண்ண மொமெண்ட்டுக்கு டேக்கிட்ட க்ளோஸாக வந்து டேயோட நெக் அப்படி நம்ம ஜங்கு பைட் பண்ணுறாரு. இந்த மாதிரி பைட் பண்ணால் நம்ம டே அப்படி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி பார்த்தா லிப்பில் கிஸ் பண்ணால் தானே பேபி உனக்கு ப்ரீத் பண்ணுறதுல ஸ்ட்ரகிள் ஆகும், நான் நெக்கில் தானே கிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாரி சொன்னோம். இன்னுமேட்டு ஷையாகி அப்படியே நம்ம ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணபடி ரொம்ப வேகமாக பைட் பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரி வேற சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னோம். ஓகே நான் சாஃப்டாகவே ஒரே ஒரு பைட்டிங் மட்டும் பண்ணுறேன்னுங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி பைட் பண்ணால் பாட்டியா உன் ஃப்ரெண்டை நீ என்னம்மா ஃப்ரெண்ட் சைடு பேக் சைடு சீட்டில் எக்கச்சக்க பசன்ஸ் இருக்காங்க, டம்மா டொண்டு கிசு தர மாட்டேன்னா அவங்கள பாட்டியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா கோமாகி ஒழுங்கு மரியாதை இப்போ நீ டைஸ் வந்து உட்காந்து நான் பைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் பைட் பண்ண மாட்டேடா ஃபைட்டு தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா நம்ம சுகாவை திட்டிக்கிட்டே இருப்பாரா. இந்த மாதிரி திட்டிக்கிட்டு இருந்தா இவங்க கொஞ்சம் க்யூட்டாக ஃபைட்டு ரொமான்ஸு ரெண்டு கலந்தபடி ப்ளே பண்ணிகிட்டு இருந்தா மீன்ஸ் டேக்கோக்கு இந்த மாதிரி நெக்கை பைட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்கு கிஸ் பண்ணிகிட்டு இருக்க மூமெண்ட்டை தியாவுக்கு பார்க்க காண்டு பயங்கரமாக வருது. டேக்கு மேலே இந்த மாதிரி வந்துட்டேன். இப்போ இங்கே பிரேக் கொடுப்பாங்களா, இந்த மாதிரி பிரேக் டைம் ஆகுது. இதில் நம்ம சுகாடா நான் உங்கள் 2 பேருக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். டே வந்து மூவி பார்க்குற அந்த மூமெண்ட்டில் மெடிசன்லாம் அந்த ஆஃப்டர்நூன் சாப்பிட்ற மூமெண்ட்டில் ஸ்லீப் ஆயிடுவார்ல, அதில் நல்லாவே நம்ம டே ஸ்லீப் ஆகிட்டாரு. இதை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு டே ஃபுல்லாக ஸ்லீப்பிங்கில் இருக்காண்டா, ஃபுட்டெல்லாம் எதுவுமே வேண்டாம், நீங்கள் உங்களுக்கு வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இல்லை ஜங்குக்கு நீ சாப்பிட்றியா, இல்லை வேண்டாம் டே எழுந்துக்கல, நான் எப்படி சாப்பிட முடியும், அவன் பாரு என் டைஸில் தான் ஸ்லீப் பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் போய் உங்களுக்கு தேவையான திங்ஸு பாப்கார்ன்ஸு கூல் ட்ரிங்க்ஸு ஐஸ்கிரீம்ஸ் வாங்கிக்கோங்கங்கிற மாதிரி சொல்லி யூமின் அங்கேருந்து அனுப்பினா டேக்கோக்கு மட்டும் இங்கே இருக்கிற அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிக்கிட்டு அதே பிளேஸில் இருப்பாளா அந்த மாதிரி இருந்தால்
அங்கே 2 ஐஸ்கிரீம்ஸு, பாப்கார்ன்ஸ் வாங்கிட்டு வர ஜிமினா, நம்ம ஒரு கூல் ட்ரிங்க் பாட்டிலை கீழே போட்டுருவாரு. இந்த மாதிரி போட்டான். டேய் சுகா என்னத்தடா பார்த்துட்டு போகிற, கூல் ட்ரிங்க் பாட்டில் கீழே வந்துருச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை அப்படியே குனிஞ்சு எடுத்துட்டு நிமிந்து பார்ப்பாரா, நிமிந்து பார்த்தான். தீயா செம்ம கடுப்பில் நம்ம ஜங்குக்கே பார்த்தபடி உட்காந்துருக்க மூமெண்ட்டை ஜிமினா நோட் பண்ணிடுவார். இந்த மாதிரி நோட் பண்ணால் டேய் மேலே வர அந்த ஜில் வாட்டரை ஊட்டியிருப்பாள்ல, அந்த கோவம் நம்ம ஜிமினாவுக்கு ரொம்ப இருந்திருக்கும். ரிவெஞ்ச் வேறு எடுக்கணும்னு வேறு திங்க் பண்ணியிருப்பார்ல. இந்த மாதிரி திங்க் பண்ண அந்த மூமெண்ட்டுக்கு என் பிளேஸில் மூவி அடி பார்த்துட்ருக்க மூவி இருடி ஒன்றை வச்சுருக்கேன், ஏன் டே மேலேயாடி ஜில்லுன்னு இருக்கிற வாட்டரையும் ஐஸ் கிப்பிங் தட்டி விட்ட, இப்போ பாருடி உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷுகா கிட்ட கொஞ்சம் மணியை வாங்கிட்டு நேராக திரும்ப வெளியே போயிடுவார். இந்த மாதிரி போனோம். இப்போ மூவி மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆனால் எங்கடா ஜிமினா அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேட்கவும், கூல் ட்ரிங்க்ஸ் பார்த்தாட்டு நான் வாங்கிட்டு வரேங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே போனோம். அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷுகா அப்படியே மூவி பார்க்க ஆரம்பிப்பாரா. மூவி பார்க்க ஆரம்பித்தது தான் எல்லாம் பிளாங்க் ஆயிரும்ல, இருட்டாயிருச்சு. அந்த மூமெண்ட்டுக்கு கரெக்டாக நம்ம தியா பக்கத்துலேயே நம்ம ஜிமினா வந்து பேக் சைடு தியாவுக்கு பேக் சைடு சீட் இருக்கும்ல, அந்த சீட்கிட்ட வந்து நின்றுட்டு அப்படியே அந்த கூல் ட்ரிங்க் பாட்டிலை வேகமாக குலுக்கிட்டு எவ்வளவு திமிரு இருந்தால் ஜில்லுன்னு இருக்குடியாடி, ஏன் டைமெல்லாம் ஊட்டுற, இதுவும் ஜில்லுன்னு உனக்காகவே பட்டு வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி 2 பாட்டில் வாங்கிட்டு வந்திருப்பாரு. 2 பாட்டிலையும் ஓப்பன் பண்ணி தீயா மேலே ஃபுல்லாக கொட்டி விட்டுட்டு நம்ம ஜிமினா டக்குன்னு ரன் பண்ணபடி இங்கிட்டு நின்னவர் ஆப்போசிட் பக்கமாக வந்து அப்படியே ஃப்ளோரில் உட்காந்துப்பார். எழுந்துன்னா தானே யார் கொட்டானுக்குது தெரியும். அந்த மட்டுக்கு இந்த மாதிரி ஃப்ளோரில் உட்காந்தா இந்த மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் மேலே கொட்டின மூமெண்ட்டும் அது ஃபுல்லாக செம்ம ஜில்லுன்னு இருக்கா. அந்த மூமெண்ட்டுக்கு டீயா டக்குன்னு எழுந்துக்கிட்டு சுற்றி முற்றி பார்க்குறா, யார்டா நம்ம மேலே இந்த மாதிரி கொட்டுனானுங்கிற மாதிரி இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பாய்ஸஸில் யாராவது நம்ம ஜங்குக்கா இல்லை டேயா இல்லை ஷுகா ஜிமினாவானுங்கிறத பார்க்கணுங்கிறதுக்காக அவங்க 4 மெம்பர்ஸும் இவங்களுக்கு டேயாவுக்கு முன்னாடி உள்ள சீட்டில் தானே உட்காந்துருப்பாங்க. அங்கே இருக்கிற பர்சன்ஸை நோட் பண்ணுற அப்படி நோட் பண்ணால் கீழே தரையில் உட்காந்தவர் எப்படியும் தவுண்டே வந்து ஷுகா பக்கத்தில் சீட்டில் உட்காந்துருவார். ஏன்டா இந்த மாதிரி கீழே ஓடி வர அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஷுகா கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஷுகா, சும்மாடா என்னோட ரிங்கு ஒன்று கீழே விழுந்துருச்சு, அதை தேடிக்கிட்டே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி தியா மேலே கொட்டிட்டு இப்படி தரையில் கீழே ஸ்டெப்பில் உட்காண்டபடியே வந்து சீட்டில் உட்காந்துட்டாரு. இப்படி சீட்டில் உட்காந்து ஜிமினாவை தான் தியா பாப்பா, இவ எல்லாரும் அங்கே தானே இருக்காங்க, அப்போ என் மேலே யார்டா இந்த மாதிரி கூட்டுனதுங்கிற மாதிரி சொல்லிட்டு செம்ம காண்டில் டீ அப்படி எழுந்து நின்று அங்கிட்டு எங்கிட்டுமா பார்க்குறது. ஜிமினா அவரோட மொபைலில் கேமரா இருக்கும்ல, அந்த கேமரா மூலிமா டீயா என்ன பண்ணிகிட்டு இருக்கானுங்கிற மாதிரி நோட் பண்ணுவாராம். டீயா காண்டில் எல்லா பக்கமும் தேடிட்டு யாருன்னு தெரியலங்கிற மாதிரி கோவத்தில் அந்த பிளேஸ்லேருந்து போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜிமினாவுக்கு சிரிப்பாக இருக்குது. சிரிச்சபடி டக்குன்னு அந்த மொபைலை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ மூவி பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவாரா. இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணால் ஜிமினா பண்ண எல்லா மூமெண்ட்டையுமே நம்ம ஷுகா நோட் பண்ணியிருப்பாரு. ஜிமினா ஏதோ ஒரு ஒர்க் பண்ணியிருக்கான், என்ன ஒர்க்குன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா கிட்ட க்ளோஸாக வந்துட்டு என்னடா பண்ணேன், எதுக்காக மொபைலில் ஒரு கேலை பார்த்துட்டு இருந்தாரு தியான்னு நம்ம ஷுகாவுக்கு தெரிலல, ஒரு கேலை எதுக்கு மொபைலில் பார்த்துட்டு இருந்தேன், என்ன பார்த்தா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோவமாக நம்ம ஷுகா கேட்க, அதெல்லாம் ஒரு கேல் கிடையாது, அது தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், தியாவா அப்படிங்கிற மாரி நம்ம ஷுகா ஷாக் ஆனோம். தியாவோட நேமை கேட்டு நம்ம ஜங்குக்கு என்ன தியாவா அப்படிங்கிற மாரி கேட்கவும், அது ஒன்றும் இல்லைடா, நம்ம இந்த பிளேஸ்க்கு வந்துருக்கோம்ல, இந்த மூவி முடிஞ்சதோட அப்படின்ட்டு தியாவோட நேமில் ஏதோ ஒரு ஹோட்டல் இருக்கும் உங்களுக்கு, அந்த ஹோட்டலுக்கு போகலாமா இந்த ஹோட்டலுக்கு போகலாமான்னு என்கிட்ட கேட்டான்டா, நீ ஏன்டா தேவையில்லாமல் அவளை பற்றிலாம் திங்க் பண்ணுறானுங்கிற மாதிரி ஷுகா இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு, எதுக்காக நீங்கள் ஜங்குக்கிட்ட மறைக்கிறீங்க, அவள் இந்த பிளேஸ்க்கே வந்துருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். சும்மா இருடா, ஏற்கனவே அவன் எப்பண்டா டியாவை என்ன பண்ணலான்னு காத்துக்கிட்டு இருக்கான், இந்த பிளேஸ்க்கே ஃபாலோ பண்ணிட்டு வந்துருக்கன்னு சொன்னால் டேய் அப்படியே சீட்டில் உட்கார வச்சுட்டு அவகிட்ட ஃபைட்டுக்கு போயிருமா, அமைதியாக அப்படியே இரு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவள் எந்த ஒரு ப்ராப்ளம் பண்ணாமல் தானே அங்கே இருக்கிறா, ஒருவேளை அவளும் நம்மளை மாரி மூவி கூட பார்க்க வந்திருக்கலாம், இதெல்லாம் பெருசுப்படுத்தாது அப்படிங்கிற மாரி சொல்லி தேவையில்லாமல் ஜங்குக்கிட்ட தியாவை பார்த்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதுங்கிற மாரியும் சொல்லிட்டு மூவியை மட்டும் பாரு அப்படிங்கிற மாரி சொன்னான். டியா லைட்டாக ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் மேலே கூல் ட்ரிங்க் கொட்டியிருக்கும்ல, அந்த மூமெண்ட்டுக்கு லைட்டாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிற மாதிரி ரெஸ்ட் ரூம்குள்ளே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வேறு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நேராக வந்தால் எங்கள் மூவிலாம் முடிஞ்சிருக்கும். நம்ம பாய்ஸஸ் 4 மெம்பர்ஸும்
அப்படியே பைக் பார்க் பண்ணியிருக்க பிளேஸ்க்கு போவாங்களா அந்த மாதிரி போனோம். எல்லாருமே போன மூமெண்ட்டை பார்த்துட்டு கண்டிப்பாக இவங்க பைக் பார்க் பண்ணியிருக்க பிளேஸ் தான் போயிருப்பாங்கங்கிற மாதிரி தியாவுமே நேராக பைக் பார்க் பண்ணியிருக்க பிளேஸ்க்கு வரா. 4 பாய்ஸஸுமே அங்கேருந்து கிளம்புற மூமெண்ட்டை பார்த்துட்டு தியா அவளோட காரை எடுத்தபடி திரும்பவும் ஃபாலோ தான் பண்ணுறா. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறத இப்போ நம்ம ஜிமினா நல்லாவே பார்க்குறாரு. பேக் சைடாக திரும்பி தியாவோட காரும் தியா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர மூமெண்ட்டையும் ஃபுல்லாக நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜீவினா தான் இவளுக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தால் நம்மளையே ஃபாலோ பண்ணிட்டு வரா, எதுக்காக இவட்டையே ஃபாலோ பண்ணிட்டு வரா இவளை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப காண்டில் நம்ம சுகா நம்ம சுகாவோட பைக்கில் 2-3 ஷார்ப்பான திங்ஸஸ், அதாவது ஆணி மாதிரி நிறைய வச்சுருப்பாரு. அது அவரோட சேஃப்டிக்காகவே கொஞ்சம் வச்சுருப்பாரு. அந்த இது நம்ம ஜிமினாவுக்கு நல்லா தெரியும். ஃபாலோவாடி பண்ணிட்டு வர ஃபாலோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஷார்ப்பாக இருக்கிற ஒரு மாதிரி ஷார்ப்பாக கார் டயர்லாம் டேமேஜ் ஆகிற அளவுக்கு தான் அந்த திங்ஸஸ் இருக்குது. அந்த திங்ஸை அப்படியே ஜிமினா ஹேண்ட்ஸில் போட்டு தூக்கி தூக்கி விளாடுற மாதிரி விளையாடிட்டு கரெக்டாக தியாவோட கார் வர பிளேஸில் போட்டுருவார். தியாவுக்கு தெரியல ஜிமினா இந்த மாதிரி ரோட்டில் போட்டுட்டு அவள் பாட்டுக்கு காரை வேகமாக எடுத்தபடி வருவாளா, பாய்ஸஸை ஃபாலோ பண்ணபடி வார மொமெண்ட்டுக்கு ஜிமினா போட்ட திங்ஸில் டயர் பஞ்சர் ஆகுது. இந்த மாதிரி பஞ்சர் ஆகி அப்படியே தியா அந்த பிளேஸில் நின்னா நம்ம ஜிமினாவுக்கு ஒரே சிரிப்பு. ஃபாலோவா பண்ணுற ஃபாலோ ஒவ்வொரு டயராக கலட்டி மாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா நக்கலை சிரிச்சபடி அங்கேருந்து போனால் இதையுமே நம்ம சுகர் நல்லாவே நோட் பண்ணுறாரு. ஏன்னா அவரோட திங்ஸை எடுத்து இந்த மாதிரி ரோட்டில் போட்ட மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம சுகாடா ஏன் ஜிமினா இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்க, நீ ஜங்குக்கோட மோசமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி திட்டுனா என் ஃப்ரெண்டையே அவள் பனிஷ் பண்ணுவா, நம்மளையே ஃபாலோ பண்ணிட்டு வருவா, நான் அவளை ஃபாலோ பண்ணுற அளவுக்கு விடுவேனா, அவட்டே ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவா, அதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ இதை கண்டுக்காட, இது நீ ஜங்குக்கிட்ட சொல்லாத அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் நான் சொன்ன பாயிண்ட்டை வாட எனக்கு போடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகா ஜிமினாவை நோட் பண்ணால் இப்போ கரெக்டாக டின்னர் சாப்பிட ஒரு ஹோட்டலில் தான் என்ட்ரு ஆகிறாங்க. ஃபுட்டு நம்ம டேக்கு பிடிச்சது ஜிமினாவுக்கு பிடிச்சது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை ஆர்டர் பண்ணி ஃபுட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா ஃபுட்டுமே கரெக்டாக அவங்களோட பிளேட்டுக்கு அவங்களோட டேபிளுக்கு வந்தால் அதே ஹோட்டலுக்கு அங்கிள் ஆன்ட்டி லீயோட வராங்க. இந்த மாதிரி வந்தாட்டே இந்த மாதிரி ஜொங்குக்கிட்ட பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்ற மூமெண்ட்டு அங்கிள் பாட்டு அடுத்த செகண்டு நேராக வேகமாக டேயை பேக்கப் பண்ணபடி சேரோட அப்படி பரவாயில்ல பிடிச்சா டேய் மற்ற பர்சன்ஸ்லாம் ஷாக் ஆனோம். நம்ம டே அப்படி திரும்பி டேட் நீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் லீ இந்த ஓல்டு மணியை அங்கே போய் நிற்கிறாங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே நோட் பண்ணபடி கரெக்டாக டே கிட்ட நின்னா டே அப்படி எழுந்து அங்கிளை நோட் பண்ணிவிட்டு டேடி இந்த பிளேஸில் நீங்களும் ஃபுட்டு சாப்பிட மாட்டீங்களா, இங்கே சீட்டு ஃப்ரீயாக தான் இருக்குது, இங்கே உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே இன்னும் 3 சீட்டு எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த சீட்டில் நம்ம அங்கிள் ஆன்ட்டி அப்புறம் லீ இவங்க 3 மெம்பர்ஸும் உட்காண்டோம். டீ கிட்ட அங்கிள் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்காரு. ஜங்குக்கு தான் ஃபுட்டை ஃபீட் பண்ணி விட்டாருன்னா இப்போ ஜங்குக்குலாம் நீ சாப்பிடு, நான் என் சன்னுக்கு ஊட்டி விட்றேனுங்கிற மாதிரி டேக்கு பார்த்து ஊட்டி விட்டான். இப்போன்னா டேயை லீ பார்க்கவே செய்கிறான். இவன் தான் நீ சொன்ன சன்னாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே இந்த மாதிரி நோட் பண்ணால் டேடா செம க்யூட்டாக செம ஹேண்ட்ஸமாக ஏஞ்சல் மாதிரி இருக்கிறாரு. அந்த மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி நம்ம டேயை டேய் தான் சன்னுன்னு சொல்கிற அந்த பர்சண்டானுங்கிற மாதிரி லீ நோட் பண்ணிகிட்டு இருப்பானா. இந்த மாதிரி டேயை பார்த்துக்கிட்டே இருக்க மட்டும் நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஜொங்குக்கு ஜெலஸ் ஆகுது. ஏன்டா என் ஒய்ஃப் அந்த மாதிரி பார்த்துட்ருக்குங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணபடி நம்ம லீயை பார்த்து அப்படியே முறைப்பாரா அந்த மாதிரி முறைச்சோம். லீ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரியாலிட்டிக்கு பக்கத்தில் செம கண்டில் முறைச்சிட்டு இருக்க ஜொங்குக்கை பார்க்குறான். பார்த்தா நம்ம ஜொங்கு கோவமாக முறைக்கிறத பார்த்துட்டு அப்படியே கீழே பிளேட்டை பார்த்தபடி குறிஞ்சி ஃபுட் எடுத்து சாப்பிட்றான். இவன் தான் அந்த சன்னா, இந்த ஜங்குக்கோட ஒய்ஃப் இவன் தானா, இவனுக்காக தான் இந்த ஓல்டு பர்சன்ஸ் இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணிகிட்ருக்காங்களா, ஏதோ ப்ரெக்னெண்ட்டெல்லாம் இருப்பான் போலக்கே அப்படி இப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் என்னடா பண்ணணுங்கிற மாதிரி லீ இப்படி திங்க் பண்ணிகிட்டு இருந்தான். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி ஃபுட் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க ஹவுஸ்க்கு அவங்கவுங்க கிளம்புறாங்க. இப்போது நம்ம ஜங்குக்கோட ஹவுஸு தான் காட்டுது. ஜங்குக்கு டேயை கூட்டிகிட்டு உள்ளே வரமா மாட்டான். நம்ம ஜங்குக்கோட மாம் நோட் பண்ணிவிட்டு இவ்வளோ நேரம் எங்கடா போனேன், ஃப்ரெண்டாடா இருக்கிற பையனை இப்படியாடா அங்கேயுமா கூட்டிகிட்டு போவேன், அவனுக்கு போடினா வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த மாதிரி பேசிட்டு உன்னோட ரூமில் ஹீட்ரு போட்டு
வச்சுருக்கேன், டே லைட்டாக ஃப்ரெஷ்ஷாக பார்க்க வை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி ஓகேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்குமே நேராக வந்து ஹீட்டர்னா ஹாட் வாட்டர் தானே, அந்த ஹாட் வாட்டரில் வந்து டேயை ஃப்ரெஷ்ஷாக பார்க்க சொல்கிறாரு. முடியாது, எனக்கு ஸ்லீப்பிங்காக வருது ஜொங்குக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ப்ராப்ளம்னா பேபி பிறகு எனக்கு பாடினா வலிக்குது நீ தான் சொல்லுவா, கொஞ்ச நேரம் ஹாட் வாட்டரில் ஃப்ரெஷ்ஷாக பார்க்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பொறுமையாக கொண்டு வந்து அப்படியே நம்ம டேயை நம்ம ஜொங்குக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆக்கி விட்றாரு. டேயை ஃப்ரெஷ்ஷப் ஆனால் தான் நம்ம ஜொங்குக்கு சேர்ந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகணுமே, அதனால் டே கூடயே சேர்ந்து நம்ம ஜொங்குக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆகுறாரு. இந்த மாதிரி டேயை நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிட்டு அப்படியே வெளியே கூட்டிகிட்டு வந்து டேக்கான ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே கொடுக்குறாரு. இப்போல்லாம் இந்த ஷர்ட்டு பட்டவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு பார்த்து பேசுவாரா. ஏன் பேபி, ஏன்னா உன்னோட பேபி தான் என் டொமக்ஸ்லேருந்து ரொம்ப பெருசாக வளர ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, பாரு பாரு டிஷர்ட்டு கீழே வரப்போக மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷர்ட்டு பத்தலைங்கிற மாதிரி சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுறத பார்த்துட்டு நம்ம ஜொங்குக்கு சிரித்தபடியே வந்து அவர் வேர் பண்ணக்கூடிய டிஷர்ட்டை நம்ம டேக்கி போட்டு விட்றாரு. ஏன் டிஷர்ட் லூஸாக தான் இருக்கும், இதை போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டால் இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருக்குமா, அந்த மாதிரி இருக்க மூமெண்ட்டுக்கு இப்போ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பெட்டில் வந்து உட்காருதாரு. பெட்டில் வந்து உட்காந்து ஸ்லீப் பண்ண ட்ரை பண்ணுறாரு. பட் நம்ம டேயெல்லாம் ஸ்லீப் பண்ண முடியல. ஒரு மாதிரி லெக்லாம் ஹெவியாக பெயின் ஆகுது, பாடிலாம் லைட்டாக பெயின் ஆகுது. அந்த மூமெண்ட்டை நம்ம ஜொங்குக்கிட்ட சொல்ல முடியாமல் அங்கிட்டு இங்கிட்டும் புரண்டு புரண்டு படுக்கிறாரு. இந்த மாதிரி டே ஸ்லீப் பண்ணுற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜொங்குக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு டேக்கு ஏதோ ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு டே கிட்ட க்ளோஸாக வந்தா டே வந்து அவரோட லெக் அவரே லைட்டாக ஒரு மாதிரி ஹேண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு ஸ்லீப் பண்ண ட்ரை பண்ணுற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜொங்குக்கு அப்படியே டேயோட 2 லெக்கையுமே அவரோட தைஸில் வச்சபடி டேயோட ஃபீட்டை அப்படியே ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிலாம் விட்றாரு.